சத்தியமித்திரன் மாவட்ட செய்திகள் வாசிப்பது மரியமெர்சி. சென்னையின் குடிநீர் தேவைக்காக ஆந்திர மாநிலம் கண்டலேறு அணையிலிருந்து திறக்கப்பட்ட கிருஷ்ணா நதி நீர் பூண்டி ஏரியை வந்தடைந்த நிலையில் சென்னை குடிநீருக்காக வினாடிக்கு 500 கன அடி தண்ணீர் அனுப்பப்படுகிறது. சென்னையின் குடிநீர் தேவைக்காக ஆண்டுதோறும் ஆந்திர மாநிலம் கண்டலேறு அணையிலிருந்து ஜூலை முதல் அக்டோபர் வரை 8 டிஎம்சி தண்ணீரும், ஜனவரி முதல் ஏப்ரல் வரை 4 டிஎம்சி தண்ணீரும் என 12 டிஎம்சி தர ஆந்திர தமிழக அரசுகளுக்கிடையே போடப்பட்ட தெலுங்கு கங்கா ஒப்பந்தத்தின்படி குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. ஜனவரி முதல் ஏப்ரல் வரையிலான 2ஆம் கட்ட பருவத்திற்கான தண்ணீரை கடந்த 24ஆம் தேதி கண்டலேறு அணையிலிருந்து ஆந்திரா பொதுப்பணித்துறையினர் வினாடிக்கு 500 கன அடி திறந்த நிலையில் 2 நாட்களுக்கு பிறகு இன்று தமிழகம் வந்தடைந்தது. இந்த நிலையில் தமிழக எல்லையான 0 பாயிண்டிலிருந்து 25 கிலோமீட்டர் பயணித்து சென்னையின் குடிநீர் ஆதாரமான பூண்டி ஏரிக்கு வந்தடைந்தது. தமிழக எல்லை பகுதியில் வினாடிக்கு 250 கன அடியாக வரும் தண்ணீர் பூண்டி ஏரிக்கு 150 கன அடியாக வருகிறது. இந்த நிலையில் சென்னையின் குடிநீர் தேவைக்காக பூண்டி இணைப்பு கால்வாய் வழியாக செம்பரம்பாக்கம் ஏரிக்கு 250 கன அடியும், புழல் ஏரிக்கு 250 கன அடி என மொத்தமாக 500 கன அடி தண்ணீர் அனுப்பப்படுகிறது. பூண்டி ஏரியின் மொத்த உயரமான 35 அடியில் தற்போது 34.5 அடி நீர் இருப்பு உள்ளது. சத்தியமித்திரன் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் கோபி. தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் 26/2/2026 ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நீர்வளத்துறையின் சார்பில் வாலாஜா மற்றும் ஆற்காடு வட்டம் திருமலைச்சேரி மற்றும் புதுப்பாடி கிராமங்கள் இடையே உள்ள பாலாறு அணைக்கட்டு ரூபாய் 200.66 கோடி மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டுள்ளதை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்ததை தொடர்ந்து அணைக்கட்டில் குத்துவிளக்கு ஏற்றி வழிபட்டனர். சத்தியமித்திரன் செய்திகளுக்காக ராணிப்பேட்டை மாவட்ட செய்தியாளர் மனோஜ்குமார். சத்தியமங்கலம் வனச்சரக பகுதியில் நேற்றிரவு வனத்துறை ஊழியர்கள், வன காப்பாளர்கள் குழுவினர் இணைந்து நடத்திய தேடுதல் வேட்டையில் தண்டம்பாளையம் கிருஷ்ணகுமார், பயலூர் தொட்டி கிராமத்தை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி ஆகிய அவரிடமிருந்து 2 நாட்டு துப்பாக்கி கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சத்தியமித்திரன் செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் சிவகுமார் மற்றும் நிஜாம் பாஷா. மூத்த தலைவர் நல்லக்கண்ணு மறைவுக்கு அறந்தாங்கி நகரில் அனைத்து கட்சிகளின் சார்பாக அறந்தாங்கி வ.உ.சி. திடலிலிருந்து அம்மா உணவகம் வரை ஊர்வலமாக சென்று வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. சத்தியமித்திரன் செய்திகளுக்காக அறந்தாங்கி செய்தியாளர் பழனிவேல்.